கிட்டத்தட்ட 10 மாதங்களை கடந்து 16வது மாத தொடக்கத்திலே நாம் தொடங்கியிருக்கிறோம். 300 நாட்களை இன்று நிறைவு செய்கிறது என்று சொன்னால், கடந்து வந்த பாதைகள் கரடமுரடாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு நிறுவனம் தொடங்கப்பட்டு 1 வருடம் தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு நிறுவனம் நிறைய புதுசு ஆரம்பிச்சது நிறைய பார்த்துருப்பீங்க. 3 மாதம் 6 மாதத்துலலாம் இந்த நிறுவனம் ஒன்று செயல்பாடு சரியில்லாமல், இல்லை திட்டங்கள் சரியில்லாமல் ஃபீல்ட் அவுட் ஆன நிறுவனங்கள் நிறைய இருக்கிற சமயத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பொருள்களில் சரி, கமிஷனும் சரி, நம்ம எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இந்த 10 மாதம் நம்ம கொடுத்துருக்குறோம். ஒரு சில காரணங்களால் ஒரு மாதம் 2 மாதம் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் நிறுவனமானது அதை தாக்குப்பிடித்து சரி செய்து மீண்டும் நம்முடைய பயணத்தை தொடங்குவதற்கான ஆயத்தத்தை செய்து கொண்டிருக்கிறது. விழுப்புரத்தை பொறுத்தவரையிலும் நமது நிறுவனத்தை மிகவும் ரொம்ப போராடித்தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. காரணம், மக்கள் மத்தியிலே இன்னும் விழிப்புணர்வும், அந்த மக்களுக்கு அதாவது வருமான வாய்ப்பு இப்படி தான் இருக்கிறது யாருமே சரியாக இன்னும் புரிஞ்சுக்கிறார். அது ஒரு காரணத்தினால தான் நான் எல்லோரும் வருமானத்தை இழந்து நிற்கிறீங்க. பரவாயில்ல, இப்பவும் சொல்கிறேன், இந்த நிறுவனத்தை மட்டுமே நீங்கள் இது சொல்கிற இந்த ஃபீல்டு எப்படி இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் ஒரு 50% மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா உங்களை சம்பாதி வைக்க முடியும். வாரம் ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் கிட்டத்தட்ட 5 மாதம் நான் இங்கேயே படுத்திருக்கிறேன். இந்த மக்களை எப்படியாவது சம்பாதிக்கிற ஒரு சோர்ஸை உருவாக்கிட்டு தான் நான் அடுத்த இடம் போகிறதுக்காக நான் இங்கே இருந்தேன். எவ்வளோ பிரச்சனை, நான் மட்டுமே கூட இங்கே இருந்திருக்கிறேன். ஆனால் இந்த மக்கள் நிறைய ஆதரவு கொடுத்தாங்க. நான் அதுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு, வர 365வது நாள் செப்டம்பர் மாதம் ஒரு வருஷத்தை நம்ம நிறைவு பண்ணுறோம். தீபாவளிக்கு முன்னாடி ஒரு 10-11 நாள் பற்றி தீபாவளிக்கு முன்னாடி நமது ஓராண்டு நிறைவு செய்து 2வது ஆண்டுக்கு போகும்போது நிச்சயமாக பெரிய மாற்றம் இருக்கும். பெரிய விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்கு உள்ள ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு முதல் மூளைக்கல் விழுப்புரம் தான். அதை நான் என்றைக்குமே எவ்வளோ பெரிய நிறுவனம், எவ்வளோ பெரிய வளர்ச்சி அந்த நிறுவனம் அடைஞ்சாலும் இந்த விழுப்புரம் தான் ஒரு மூலக்கல். அதுதான் இந்த நிறுவனத்துக்கு அடித்தளமாக. எவ்வளவு கோபுர லெவலில் வளர்ந்தாலும் அந்த அடிக்கல் தான் நமக்கு அடித்தளமாக இருந்துச்சு. அது விழுப்புரம் தான் இருக்குது. நிச்சயமாக அதுக்கு நிறுவனம் இந்த மக்களுக்கு நிச்சயம் நன்றியுடன் இருக்கு. அதனால் இருக்கக்கூடிய அந்த 65 நாளில் சில விஷயங்கள் நம்ம அறிவிப்புலாம் கொடுக்க போகிறோம். நான் அதுக்கு முன்னாடி எல்லாம் பசியாக இருக்கிறீங்க, இதை கேட்க வெட்டி சாப்பிட்ருவோம். அதுக்கு பிறகு எல்லாரும் ஒவ்வொரு நிமிஷம் 2 நிமிஷம் பேசுங்க. இதை கேட்க வெட்டி பிடிச்சிருவோம். சென்ற 200 நாள் முடிய அந்த நிறைவுட சகோதரி ரத்னா அவர்கள் அவங்களுடைய முயற்சியில் நம்ம விழா கொண்டாடினாங்க. இப்போ கம்பனுடைய முயற்சியில் இந்த விழாவை நம்ம எடுத்து திரும்பவும் அவங்க அந்த 300ஆம் நிறைவு விழாவை இந்த கேக்கு வெட்டி சிறப்பித்து தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.